ஓகே. இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறனால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். நம்ம விசுவாசத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். ஏன் விசுவாசத்தை பற்றி பார்த்துக்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எதுனா விசுவாசம்தான். விசுவாசம்ன்றது எப்படி சொல்லலான்னா, மூச்சு காற்று இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது இல்லையா? எப்படி மீனுக்கு தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது, அதே போல் விசுவாசிக்கு விசுவாசம் இல்லைன்னா ஜீவிக்க முடியாது. ஒருத்தவங்க நம்ம பார்க்குறோம், பின்மாற்றம், ஊக்கு மாற்றம், பின்மாற்றம் அப்படின்வாங்கள்ல. பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. பின்மாற்றம் கிடையாது. இங்கே என்ன பார்க்குறோம், 38வது வசனத்தில் 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என்னது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்றதை விட வாழ்வான் அப்படின்னு பார்க்கலாம். நீதிமான்னா அது ஆணையம் குறிக்குது, பெண்ணையும் குறிக்குது. விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ்வான். பின் வாங்கி அப்படின்னுக்குது. என்னது? பின் மாற்றம் போடல. என்னது? பின் வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்காது அப்படின்றார். அப்போ பின் மாற்றம் கிடையாது, பின் வாங்கல். சொல்லுங்க, பின் வாங்கல். சின்ன பின்னா பெரிய பின்னான்னு கேட்காதீங்க. பின் வாங்கல்னா அப்படின்னா, இந்த பின் வாங்கல்ன்றது என்னது அர்த்தம்னா விசுவாசம் இல்லாததுன்னு அர்த்தம். இப்போ பின்மாற்றம் ஆயிட்டாங்க அப்படி அந்த வார்த்தையே தப்பு. சொல்லுங்க, அந்த வார்த்தையே தப்பு. ஒருத்தவங்க ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டாங்கன்னா விசுவாசம் இல்லாமல் போயிட்டாங்க அப்படிதான் சொல்லணும். அது விசுவாசம் இல்லை, அதனால தூரமாக இருக்கிறாங்க. விசுவாசம் வந்தால் மறுபடியும் வருவாங்க. ஹலோ, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பின் மாற்றத்தில் போயிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு நான் பார்த்துருக்கேன், ஒரு சிலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்ச நாள் வெக்கேஷனுக்கு போய்க்கிறாங்க. ஹலோ, மறுபடியும் வருவாங்க. அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா விசுவாசம் இல்லை. அவங்க ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா அப்படின்னா, பிள்ளை இல்லை பிள்ளை தான். என்ன ஆயிருக்காங்கன்னா, கொஞ்சம் விசுவாசம் இல்லாமல் கொஞ்சம் தொலுவாக இருக்கிறாங்க. அப்போது செத்துட்டாங்கன்னா நரகத்துக்கு போயிடுவாங்களா? அப்படி விட மாட்டாங்க. ஹலோ, அவங்க என்னதான் பாவம் பண்ணாலும் என்னதான் இது பண்ணாலும் அவங்களுடைய ஆத்தும ரட்சிப்பு விலையேற பெற்றது. அவங்க ஆண்டவர்கிட்ட வருவாங்க. நம்ம எப்படி நீங்கள் சொல்லலாம், பின்மாற்றத்தில் போனால் நரகத்துக்கு தான் நான் போவாங்க. ரட்சிப்பு அந்த மாதிரி ரட்சிப்பு. ஹலோ, ரட்சிப்பு அந்த மாதிரி ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு, விலையேற பெற்ற ரட்சிப்பு, கொடுக்கப்பட்ட கிரயம். அது பெரிய அது மாதிரியான கிரயம். நீங்கள் போய் அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தரை நேசித்து தான் இருப்பான், அவன் அன்பு கொண்டு தான் இருப்பான். ஏன் கொஞ்சம் பின்வாங்கி போயிருக்கிறான்னா, அவனுக்குள்ள சில விசுவாச குறைவு. அவிசுவாசம் சொல்ல முடியாது, விசுவாச குறைவு. சொல்லுங்க, விசுவாச குறைவு. அதனால தான் ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விசுவாசிக்க முடியாமல் திணறி ஒருத்தவங்க தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள்லாம் பார்க்க முடியாமல், அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாமல் அந்த பிரச்சனையை பார்த்துட்டு அதில் மூழ்கிறாங்க, அதில் போயிடுறாங்க. அதுக்கு நான் உதாரணம் கொடுக்குறேன். மொத்தம் 3 உதாரணங்களை வேத வசனங்கள் மூலிமா உங்களுக்கு காட்டுறேன். ஆண்டவர் இதை பற்றி அவங்க 2 பேரை பிரி, வடக்க தெற்க பிரி. அவங்க 2 பேரை பிரி. நீங்கள் வா நிக்கோலஸ், இங்கே வா, இங்கே வா அண்ணன், இங்கே வா, வசீரம் இங்கே உட்கார், ஃப்ரெண்டு சேரில் உட்கார், இப்படி உட்கார்றாங்க. அங்கே உட்கார். அப்பா கூட உட்காந்துக்கிறியா? உட்காந்துக்க. கவனிங்க, உங்களுக்கு வீட்டுக்கு போனோன்னே இருக்குது. போகும்போது ஐஸ்கிரீம்லாம் இல்லை உங்களுக்கெல்லாம் இருக்குது. கவனிங்க,
ஏன் விசுவாசத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா, நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது அங்கே நிறைய சப்ஜெக்ட்லாம் இருப்பாங்க. அப்போது பாஸ்டர் வந்து சொல்கிறாரு, எதை கற்றுட்டு வெளியே போகிறீங்களோ இல்லையோ விசுவாசத்தை கற்றுக்கங்கன்னாரு. அது விசுவாசத்தை கற்றுங்க. நான் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கவனத்தை கொடுக்கல விசுவாசத்தை பற்றி. இப்போ தான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னா விசுவாசத்தை பற்றி கற்றுக்கிறேன். அதேமாதிரி கொஞ்ச நாளாகவே விசுவாசத்தை பற்றி நானும் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். இந்த விசுவாசம்னா என்ன அப்படின்னு நான் சில காரியங்கள் மேலே கவனத்தை வச்சுருப்பேன் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை தான் தியானிக்கிறோம், விசுவாசத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் விசுவாசம்னா என்ன அப்படின்றத வந்து கர்த்தர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். விசுவாசம் வந்து அதிபயங்கரமான சக்தி. அது வந்து தேவனுடைய சுவாசம். அது தேவன் சுவாசிக்கிற சுவாசம் தான் விசுவாசம். விசுவாசம்னா அவருடைய விசுவாசமே நம்மளுக்கு இருக்குது. கடவுள் எப்படி விசுவாசிக்கிறாரு, ஆண்டவர் எப்படி விசுவாசிக்கிறாரு, அந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு இருக்குது. அவர் எப்படி விசுவாசத்தில் செயல்படுறாரோ அதே போல் நம்மளும் என்ன பண்ணலாம், விசுவாசத்தில் செயல்படலாம். இயேசு ஒரு இடத்துல யோவானில் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் பண்ணுற காரியங்களையும் பண்ணுவான், என்னை விட பெரிய காரியங்களையும் பண்ணுவான்றார். அப்போது கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. இது அவரு செத்தவனை எழுப்பினார், கண்ணு தெரியாதவனை கண்ணு தெரிய வச்சார், குஷ்டரோகி சுகமாக்கினார், முடவனை நடக்க வச்சார், இப்படி இருந்த கையை சரியாக்குனார். ஒருத்தர் சொல்கிறாரு கிண்டலா, அவன் கை மறு கையை போல ஆச்சு அப்படின்னா, மறு கைனா இந்த கை இப்படி இருந்தது, இந்த கை இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சார். அவர் ஏன் சொல்கிறாரு, என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வோம் அப்படின்றது. அப்போ பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதனால்தான் சொல்கிறாரு 3வது வசனத்தில், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாச்சு. ஆமென். உலகத்தையே தேவன் என்ன பண்ணியிருக்காரு, விசுவாசத்தினால உண்டாக்கி இருக்கிறார். எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மார்க் 5:22. இது பெரிய லெசன், பெரிய அதிக வசனம். 10 வசனம், 9 வசனம் கிட்ட வாசிக்கணும். மார்க் 22லேருந்து. ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய தவீது என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அப்போ அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வியாதிகளில் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிறது. பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகவும் கொடுத்தால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்து அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறது நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறாரே என்றார். இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். அந்நேரத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவளுக்கு சொன்னார்.
அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கவனிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு ஜெபாலய தலைவன், அதாவது ஒரு சபைக்கு பாஸ்டராக எடுத்துக்கலாம், பாஸ்டர் தான், ஒரு சபைக்கு ஒரு பாஸ்டர், அவனுடைய மகள் என்ன பண்ணுறாரு, வியாதியாக இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே விசுவாசத்தை பாருங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவர் உங்களுடைய கையை எடுத்துன்னு வந்து என் மகன் மேலே வைங்க, அப்போது சுஸ்தமாவாள்னதும் என்ன பண்ணுறாரு இயேசு, அவன் கூட போகிறார். கவனிங்க, விசுவாசம் ஒரு விதத்தில் ஒரு மாதிரி சில ஒருத்தவங்களுக்கு இருக்குது. இவன் என்ன சொல்கிறான்னா, கையை எடுத்துன்னு வந்து வச்சா சுகமாவான்றான். இன்னொருத்தி இந்த சம்பவம் நடந்துன்னு இருக்கும் போதே, இவன் வந்து கூப்பிட்டு இருக்கும் போதே இயேசு என்ன பண்ணுறாருன்னா, போயினே இருக்கும் போது அந்த ஜன கூட்டத்தில் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த மாதவிடாய் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அவளுக்கு வந்து அந்த உதிரப்போக்கு நிற்கவே இல்லை. என்ன பண்ணுறா, இதனுடைய அந்த பின்னணியை பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவங்க வந்து இஸ்ரவேல் ஜனம், யார் இந்த ஸ்திரீயே என்னன்னா யூத கோத்திரத்தில் இருக்கிறவங்க, யூத பின்னணி, அந்த இஸ்ரவேலுடைய ஜனக்கூட்டத்தில் ஒருத்தி. இதை குறித்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, லேவியராகவும் 15ஆம் அதிகாரத்தில் 19 - 31 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதோடைய சட்டத்திட்டங்கள்லாம் போட்டிருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, வரக்கூடாது, வெளியே வரக்கூடாது. அதை வந்து வாசிப்போம். லேவியராகவும் 15 வெள்ளவும் பைபிளில், அந்த ப்ளூ கலர் பைபிளில் வாசிப்போம். லேவியராகவும் 19 - 31, 15ஆம் அதிகாரம் 19 - 31. சத்தமாவாசி. அவளது படுக்கையை தொட்டவன் தன் ஆடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். மாலை வரை அவனும் தீட்டுள்ளவனாக இருப்பான். அவன் அமர்ந்த இருக்கையை தொட்டவனும் தன் ஆடைகளை துவைத்து தண்ணீரில் குளிக்க வேண்டும். அப்புறம் 30வது வசனம், இது ரொம்ப நீட்டாக போயிட்டே இருக்கும், சுருக்கமாக உங்களுக்கு நான் விலைக்கு சொல்லிடுறேன். 30வது வசனம். ஆசாரியன் அவற்றில் ஒன்றை பாவ பரிகார பலியாகவும் இன்னொன்றை தகன பலியாகவும் செலுத்த வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் அவளை இவ்வாறு ஆசாரியன் சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தீட்டு இல்லாதவர்களாக இருக்க எச்சரிக்கை செய்யுங்கள். இல்லாவிட்டால் அவர்கள் இந்த ஆராதனை கூடாரத்தை தீட்டுள்ளதாக்குவதுடன் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று கூறினார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு முறைமை இருக்குது. என்னதுன்னா, இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கிறவங்க, அதாவது இந்த இரத்தப்போக்கு இருந்து சரியாயிடும், ஆனால் அது வந்து ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா அவங்க ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் வர முடியாது. மற்றவங்க தொட்டாலும் அவங்க 7 நாள் என்ன பண்ணணும், விலகி இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு முறைமை இருக்குது. ஆனால் நம்ம இங்கே மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, அவள் எத்தனை வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ? 38 வருஷம் இல்லை, அது வேற ஒரு ஆள். எத்தனை வருஷம் வாசிங்க? அது 25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, சொல்லுங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, சொல்லுங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. நான் என்ன சொல்றான்னா, இயேசுவை குறித்து கேட்டா, ஆனா அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, நான் அவருடைய வஸ்திரங்களை துணிய, சொல்லுங்க, இப்படியே சொல்லுங்க, நான் அவருடைய துணியின் ஓரத்தை
தொட்டா சுகமாயிடுவேன் என்று சொன்னான். சொல்லுங்க, சொன்னான். நானும் சொல்றேன், நீங்க எங்க சொல்றீங்க? என்ன சொன்னா விசுவாசம் என்ன பண்ணும்? பேசும். கேள்விப்படும், பேசும். நான் என்னுடைய சாட்சியை சொல்லலாம், கவனிங்க. நான் பேச ஆரம்பித்தேன், விசுவாசத்தில் பேச ஆரம்பித்தேன். கிட்னி ஸ்டோனெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்தது, மறுபடியும் பேசினேன், மறுபடியும் காணாமல் போயிடுச்சு. கவனிங்க, நம்ம எப்போ பேசுகிறோமோ, விசுவாசத்தில் பேசுகிறோமோ, அது அப்படியே நடக்கும். இங்கே நம்ம அதை பார்க்கணும். பிரச்சனை என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனைங்க பெருசாக தெரியும் பாருங்க. இதுக்கு எதுக்காக நான் பேசுகிறேன்னா, உங்களுக்காக தான் பேசுகிறேன். பிரச்சனையை என்ன பண்ணுவாங்க, எடுத்து சொல்லுமா, கொஞ்சம் தூண்டி விட்டா போதும். இருமா, நான் கரெக்டாக நல்லா வால்யூம் நான் நல்லா வச்சுக்கிறேன், சொல்லுமா அவன் பிரச்சனை அப்படின்னா கடை 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 கடைன்னு என்ன பண்ணுவீங்க, பிரச்சனையை சொல்லுவீங்க இல்லையா? இது எப்படின்னா, இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயோடைய பிரச்சனை என்னன்னா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த ப்ளீடிங் ஆயினே இருக்குது, அவள் எப்படி இருந்திருப்பான்? உடம்பு மெலிஞ்சிருந்திருக்கும். உடம்பு மெலிஞ்சிருந்திருக்கும். மற்றவங்களால ஒதுக்கப்பட்டிருப்பான். அவளுடைய வாஞ்சை வந்து அந்த தேவாலயத்துக்கு போகணும். அவள் எவ்வளோ நாள் போவாதுன்னு இருக்கிறான், 12 வருஷமாக போவாது. நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், அது நின்னா 7 நாள் இருந்து அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, போய் பலி செலுத்தணும்னு இருக்குது. அப்படி தப்பி தவறி வந்துட்டா செத்துருவாங்கன்னு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு முறைமையில் இருக்கிறவ, அவளை தொட்டவங்களும் என்ன பண்ணுறாங்க, தீட்டு உள்ளவங்களா என்ன போடுறாங்க. அப்படி இருக்கும் போது இந்த ஜன கூட்டத்தில் அவள் துணிஞ்சு வரான்னா, அவளுடைய விசுவாசத்தை பாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவளுடைய இடத்துக்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, 12 வருஷம் தேவாலயத்தை பார்த்தது இல்லை. இந்த ஜீவனுள்ள தேவனை போய் அந்த இதில் போய் ஜெபம் பண்ணது கிடையாது. அங்கே போய் என்னென்ன நடக்குதுன்றதை பார்த்து 12 வருஷம் ஆச்சு. இவளுடைய ஒரு பக்கம் பார்த்தா துட்டுக்கிட்டலாம் செலவாயிடுச்சு, உடம்பு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா அவமானம், ஒரு மாதிரி ஒதுக்குதல், இதெல்லாம் இருந்து இவ்வளோ பிரச்சனை அவளுக்கு சூழ்ந்து இருக்குது. ஹலோ, சொல்லுமா அவங்க பிரச்சனையானா இதெல்லாம் சொல்லுவாங்க. 12 வருஷம் ஆச்சு தேவாலயத்துக்கு போய். அதே போல் என் காசெல்லாம் போச்சு. இன்னொன்று, இது என் வலி வேதனை யாராலையும் சொல்ல முடியல, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு. அவள் எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருப்பாள். ஆனால் அவள் எவ்வளோ துணிஞ்சு அந்த கூட்டத்தின் மத்தியில் வரா பாருங்க உள்ள. அவள் எத்தனை பேரை தொட்டு இருப்பாள், கொஞ்சம் கவனிக்கணும். எத்தனை பேரை தொட்டு இருப்பாள். அப்போ தொட்டுங்க கண்ணில் இவன் மாட்டியிருந்தா அச்சு சா வச்சிருக்க மாட்டாங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு எவ்வளோ துணிஞ்சு விசுவாசத்தில் வந்து தொட்டிருப்பான். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டீங்களா? உங்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாச்சா, மற்ற எதுவுமே அந்த விசுவாசம் சட்டியே பண்ணாது. உங்கள் பிரச்சனையை பெருசாக பார்க்காது விசுவாசம். இவளுடைய விசுவாசம் எதை காட்டுச்சுன்னா, நான் சொஸ்தமாயிடுவேன்னு சொல்லி போய் வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன பண்ணுறான், போய் தொட்டுட்டான். தொட்ட உடனே அவர் சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டானது. அவர் தன் சரீரத்தில் உணர்றான். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அப்போ தொட்ட உடனே, இதுல பாருங்க, இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, எனக்கே ஒரு இதுதான், எல்லா கூட்டமும் நெருக்குது இயேசுவை. எல்லா கூட்டத்தாரும் வந்து பயங்கரமா அவரை நெருக்கி இருப்பாங்க. அவரே வந்து ஒரு இடைஞ்சல்ல போயின்னுக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து இவ தொட்டுட்டா. அதுவும் சரீரத்தை கூட தொடல. கவனிங்க, சரீரத்தை கூட தொடல. சரீரத்தை தொட்டா கூட என்னை யாரும் தொடுறாங்க அப்படின்லாம். ஆனால் அவர் வஸ்திரத்தை தான் தொட்டா. வஸ்திரத்தை தொட்டதுக்கு ஏசுனா என்ன சொல்றாரு,
உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து என்ன பண்றாரு? ஜனக்கூட்டத்துக்குள்ள திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். நான் நினைக்கிறேன் சும்மா பூச்சி வலிச்சிருக்கலாம் மாட்டா. தொட்டுதுன்னா இப்படிதான். வலிச்சா அப்படின்னா நம்ம பாஷையில வலிச்சான்னா வலித்தாள் அப்படின்னா போட்டிருப்பாங்க. வலித்தாள், லலிதாள், வலித்தாள் அப்படி போடல, தொட்டால் தான் போட்டுக்குது. அவரை அங்கி போட்டு இருந்திருப்பார் அந்த காலத்துலலாம். அதுதான் ஒரே அங்கி. போய் என்ன பண்ணியிருக்கா? இப்படிதான் தொட்டுக்கிறான். பக்கத்தில் துணியை தொடுங்களேன். உங்களெல்லாம் இனிமேல் விசுவாசத்தில் துணியை தொடுங்கன்னா அவங்க கையை தொட்டுக்கிறாங்க 2 பேரும். துணியை தொடுங்கம்மா. துணியம்மா தொடுமா. நல்லா மார்வாடி சேடு மாரியே உட்காந்துக்கிறியம்மா. தொடுமா. துணியை தொடுமா. பக்கத்தில் இருக்கிறோம். நீ அந்த துணியை தொடுமா, நீ இந்த துணியை தொடுமா. சரீரத்தை தொடாதீங்க, துணியை தொடுங்க. எதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க. துணியை தொடுங்க. அவ்வளோதான். இப்படி துணியை இப்படி தொட்டதுல வல்லமை புறப்பட்டுச்சு. ஆமென். வல்லமை புறப்பட்டுச்சு. நல்லா கவனிங்க. இயேசு சீசருங்க என்ன பண்ணான்னா, இவர் எப்போ பாரு நம்மளை ஒரு மாதிரி பண்ணின்னு இருப்பாரு. இத்தனை பேர் இருக்குனாங்க, இவங்களை யார் தொட்டதுன்னு கேட்குறீங்களே அப்படின்றான். நான் நினைக்கிறேன் அது பேதுருவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேதுரு தான் எதுக்கத்தாலும் கேள்வி கேட்டாருமா. சொல்கிறான் பாருங்க. உடனே அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, சீசர்கள் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. சீசர்கள், திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யான்னு கேட்குறீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. இதை செய்தவளை படிக்கு அவர் சுற்றி பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னான். ஏன் பயந்து நடுங்கின்னு தெரியுதுங்களா? தெரியாத மாதிரியே பார்க்குறீங்க. லேவியராமத்தில் வாஸ்தவம் என்ன வாஸ்தவம்? தொட்டவன் தீட்டு உள்ளவன், அவனும் என்ன பண்ணணும்? துலுவா இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் தைரியமா தொட்டுக்கிறான். என்ன நடக்குமோன்னு தெரியல அவளுக்கு. ஆனா இயேசு விட மாட்டார். விசுவாசத்துல தொட்டியா உன்னை கண்டே பிடிச்சிருக்கு. என்ன பண்றாரு? விட மாட்டார். உண்மையிலேயே அவ மறைச்சிருந்தா கூட யாரை தொட்டா நீ தான் தொட்டவா அப்படின்னு இருப்பார். ஆனா அவ உண்மையை என்ன பண்றாரு? நடுங்கின்னு சொல்றான். சொன்ன உடனே இயேசு சொல்றாரு தன்னிடம் அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமா இருக்க. எவ்வளோ அற்புதமான வார்த்தை இல்லை? நம்ம எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாரு. அதை கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அவள் அதை அந்த சந்தோஷத்தில் எவ்வளோ போயிருப்பான் வீட்டுக்கு. சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய். எனக்கு ஒரு மாதிரி உங்களை உணர்ச்சி வசப்பட வச்சு அந்த துணியை ஏற்றி அமுக்கி குலுக்கி அப்படியெல்லாம் எனக்கு பேச தெரியாது. அதே மாதிரி பேசுகிறாங்களா இருக்கிறாங்க. நான் அந்த உங்களுக்கு சர்வீஸ் ஆகலை. கவனிங்க, சொல்கிறாரா, மகளே அவர் இவ்வளோ ஒரு நடுங்கின்னு வரா, அப்படியே போட்டுக்குது. பயந்து நடுங்கி அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி முன்னாடி இயேசு முன்னாடி வரா. அவளுக்கு ஒன்று தெரியும், மாட்டினா கூட இவர் காப்பாற்ற வர்றான். ஹலோ, மாட்டினா கூட இவர் காப்பாற்று வர்றா. இவருக்கு பின்னாடி தானே எல்லா ஜனமும் போயின்னு இருக்குது. அவரே என்ன அடையாளம் பார்த்துட்டு கூப்பிடுறாருன்னா, ஆனால் உண்மையிலேயே இயேசு தெரியும், அவரு எல்லாவற்றையும் தெரிந்தவர். 5 புருஷன் உனக்கு இருந்தான், இப்போ வச்சுன்னு 6வது புருஷன். அதை சொன்னவர் இதை சொல்ல மாட்டாரா? தெரியும்.
தெரியும்ன்றது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த கண்ணு வழியாக தெரியல அவருக்கு, ஆவியில் தெரியும் யாருன்னு. ஆனால் அவர் நேரடியாக பார்க்கல யாருன்னு, அவர் ஒளிஞ்சு நின்றுருக்கிறா தொட்டுட்டு. அப்புறமா தான் என்ன பண்ணுறா, கூப்பிட்றாரு, வா யார் என்ன தொட்டுது, ஓடியா முன்னாடி ஓடியா பார்க்கலாம், பாட்டு வாடவா, ஜெபம் பண்ணவா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு போல, வா வான்னு கூப்பிட்டுருப்பாரு போல. வரல. அப்புறமா வந்தா, வந்து முன்னாடி நடுங்கி பயந்து வந்துக்கிறா. ஆனால் இப்படி ஒரு தைரியம் இருந்திருக்கும் அவளுக்கு உண்மையிலேயே. எப்படியோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிற நான் வந்து என்னை தொட்டாலும் சரி, நான் யாராவது தொட்டாலும் சரி, தேவையில்லாமல் வந்து என்னை தொட்டு பலி செலுத்த வச்சிய அப்படின்னு பிரச்சனை உண்டாக்குற ஆளுங்க, மோசமானவனுங்க பாருங்க. அந்த காலகட்டத்தில் சும்மா ஓய்வு நாளில் அந்த நெற்பயிர்களை எடுத்து இப்படி கசக்கி வாயில் போட்டுக்கினாங்க. அதுக்கே வந்து நொய் 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 நொய்னு குத்த சொல்லுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் வந்து தைரியமாக நிற்கிறாங்கன்னா இன்னொரு தைரியம், ஏசு என்னை காப்பாற்றுவார், நம்ம என்னை சாவடிக்க கூட மாட்டார், ஏசு என்னை காப்பாற்றுவார். ஓகே, அவள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அவளுடைய இடத்துல போய் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளோ பிரச்சனை இருந்தது. என்னன்னா கடைசியில் வாழ்வா சாவான்ற நிலைமை. ஹலோ, காசு போச்சு, இன்னொன்று வந்து உடம்புல தெம்பு கிடையாது. இவ்வளோ பிரச்சனையில் பார்த்துலாண்டா, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, பார்த்துலாண்டா, இவரை விட்ட வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி தான் போய் விசுவாசத்தில் தொட்டு சுகத்தை பெற்று கொண்டான். ஆமே, அவ உடனே போய் எங்கத்தம்மா போயிருப்பா, உடனே அவளுடைய இயக்கம் 12 வருஷமா தேவாலயத்துக்கு போகிறதா இருந்திருக்கும். ஓடி போயிருப்பா பலி செலுத்துறதுக்கு. ஆமே, எவ்வளோ சந்தோஷத்தோடு போயிருப்பா பாருங்க. என்னன்னா விசுவாசம். ஆமே, சொல்லுங்க, விசுவாசம். பிரச்சனையை பார்க்காதுங்க விசுவாசம். பிரச்சனையை பெருசாகவும் பேசாது. விசுவாசம் எதை பற்றி பேசுச்சு, கேள்விப்பட்டுச்சு இயேசு சுகம் அளிக்கிறான்னு உடனே போய் தொட்டு சுகத்தை வாங்கணும். பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஒருத்தங்க வந்து அந்த விசுவாசத்துக்கு வராததுக்கான பிரச்சனை என்ன தெரியுமா, அவங்களுடைய பலத்திலையும் அவங்களுடைய நம்பிக்கையிலையும் கடைசி வரைக்கும் இருக்கிறதுனால தான் கடவுள்கிட்ட வராமல் இருக்கிறாங்க. அதுதான் லௌகீக கவலைன்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு ஒரு அற்புதமும் நான் இது வரைக்கும் நான் பெற்றுக்கொள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அம்மா நீ வந்து ஆண்டவரை குறித்து சரியா கேள்விப்படல, ஆண்டவரை பற்றி நீ இன்னும் சரியா புரிஞ்சிக்கல. அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, இதை நீ சரியா புரிஞ்சிக்கல. புரிஞ்சிட்டா கண்டிப்பா கிட்ட வருவ. நம்ம கிட்ட வருவ, கண்டிப்பா உன் விசுவாசம் உன்னை கண்டிப்பா ரட்சிக்கும். நம்மளுடைய சுய நம்பிக்கை, சுயத்தில் இருக்கிற அந்த பலன், அதெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு எல்லாமே போயிடுச்சுங்க. இதுதான் உண்மை. என்னது, காசை நம்பி நல்லா செலவு பண்ணியிருக்கிறான், காசு இருந்திருக்கும், அதுவும் அந்த நம்பிக்கையும் போச்சு, தன் சரீரத்தில் இருந்த பலனும் போச்சு, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற யார் மேலேயும் நம்பிக்கை கண்டிப்பாக இருந்திருக்காரு. எல்லா நம்பிக்கையும் போய் ஒரே ஒரு நம்பிக்கை இயேசு மட்டும்தான். அந்த இயேசு கிட்ட வந்தா சுகமான. இதுல பாத்தீங்கன்னா 2 விசுவாசம் அங்க செயல்படுது. அங்க எபிருன்ற அந்த தேவாலய தலைவன், ஜபாலய தலைவன், அவங்ககிட்ட போற, அவன் இன்னும் போயினுங்கிறான். அப்பதான் இந்த சம்பவம் அந்த சைமல்டேனியஸா, அதாவது அது கூடவே நடக்குது. போயின்னு இருக்கும் போதே இவ சுகத்தை பெறா. ஆனா அந்த அந்த பொண்ணுக்கிட்ட நேராக போறார் இயேசு. அந்த அந்த ஜெபாலய தலைவனுடைய அந்த அவனுடைய மகள்கிட்ட போயின்னு இருக்கார். அவன் வேற குறைய செத்துட்டான். இவனுடைய விசுவாசம் என்னன்னா, தலையில கைய வை, என்னது தலையில கைய வை ஆண்டவரே. இவளுடைய விசுவாசம்னா என்னங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? இவளுடைய விசுவாசம் என்ன, நம்ம
தொட்டா யார் தொட்டா? அவர் தொட்டா இல்லை, நான் தொட்டா. அவன் இவர் தொட்டா. என்ன அது? தீராளின் கவிதை மாரி வருது. நான் தொட்டா நீ தொட்டா. இது தொட்டா அவுட்டுன்ற மாதிரி இருக்குது. இங்க தொட்டா லைஃப் தான், அவரை தொட்டாலே லைஃப் தான். இப்போ கரண்ட் இருக்குது, யாரெல்லாம் தொடுறீங்களோ உயிர் வந்துடும்னா தொடுவீங்க. இவர் வந்து அப்படியே ஆப்போசிட், இவரை தொட்டா லைஃப், இவர் யாராவது தொட்டா லைஃப், நம்ம தொட்டாலும் லைஃப், நம்ம ஜீவன். அதனால தான் யோவான் சொல்றாரு, அவர் இந்த உலகத்துல வந்து ஒளியா இருந்தாரு, அது வந்து இருள்ல பிரகாசிச்சு, அவர் அப்படியே பிரைட்டா தெரிறாரு ஜனங்க கண்ணுது. இயேசு கிறிஸ்து வரும்போது பார்க்குறாங்க ஜனங்க, இவர் மட்டும் வித்தியாசமா தெரிறாரு. அவர்கிட்ட வந்தும் எல்லாமே சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இவனுடைய விசுவாசம் வந்து தன் மகள் தலையில கைய வைக்கணும். இவன் விசுவாசம் எப்படி இருக்குது பாரு. இவளுடைய விசுவாசம் இவளா போய் கைய வைக்கிறது, தொடர்றது. ரெண்டு விசுவாசமும் வேற வேற லைன்ல வருது பாருங்க. எப்படியோ விசுவாசம், எப்படியோ சுகம் ஆண்டவர் தரார். நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம். 35. அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். 35, 36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருமா? என்னம்மா சொன்னாரு? பைபிள் இருக்குதா? யார் இருக்க? எல்லாம் பைபிள் இருக்குது. படிங்க. 36. எல்லாரும் சேர்ந்து படிங்க, அப்பதான் எல்லாரும் சேர்ந்து படிங்க. 36. இப்பதான் ஒருத்தங்க மார்க் எடுக்கிறீங்க போல இருக்குது. சீக்கிரம் படிங்க. ஒன்று வேற மாதிரி இருந்தாலும் படிங்க, எல்லாரும் படிங்க, சேர்ந்து படிங்க சீக்கிரம். 36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, சமந்தா இங்க வா, இங்க வா, கோடியா. இப்போ ஒரு விசுவாச டெமான்ஸ்ட்ரேஷன் காட்ட போகிறோம். ஓடியா ஓடியா ஓடியா, சீக்கிரம் இங்கே நில்லு. அப்புறம் அம்மா கிட்ட போ. இது வேலை நல்ல வேலை லைவ் கிடையாது. இங்கே வேற டேட்டா வேற கிடையாது. நல்லா கவனிங்க. இவளுக்கு வந்து 6 மாதம் இருக்குமா, ஃபிக்ஸு வந்து 3 மாதம். 3 மாதம் குழந்தையா இருக்கும் போது எப்படி இருந்திருக்கும் இது? இப்போ பயங்கர வாழாகுது, டமால் டிமில் போட்டு அடிக்குது. பயங்கரமாக இப்போ பயங்கரமாக இருக்குது. 3 மாதங்க குழந்தை வந்து ரொம்ப பிறக்கும் போதே இது கண்ணாடியில் வச்சாங்க. அந்த கண்ணாடி இதில் 3 மாதம் இவன் நல்லா இருந்தான். இது நல்லா பாலை குடிக்கும், புதுன்னு இருக்கும், பொதன்னு. குழந்தையில பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜுரம் வந்துச்சு. கோஸ் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிட்டோம். நரம்பு கிடைக்கல, குத்துன்னு குத்துறாங்க கையில். குத்தி கை பொதன்னு வீங்கி போச்சு. அதை நான் பார்க்கறதுக்கு என்னால் முடியல, ஓடியான்ட்டேன், வெளியே வந்துட்டேன். அப்புறமா காலில் குத்தி நரம்பு ஏற்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னான். நான் போய் பார்க்கவே இல்லை குழந்தைய, முடியல என்னால். அப்போது நான் அந்த 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 இதுவை பார்த்துட்டேன், குழந்தை படுக்கையில் இருந்ததை பார்த்துட்டு என்னால் பார்க்க முடியல, வந்துட்டேன். நான் அந்தமாரி ஆள், ஒய்ஃபை விட்டு வந்துட்டேன். வந்துட்டு சவாரி பார்த்துன்னுக்கிறேன், ஆட்டோவில் சவாரி பார்த்துன்னு ஒரு மசாஜ் பண்ணுற ஒரு லேடி,
அவங்க பொருளெல்லாம் வாங்கிக்கின்னு வராங்க. அவங்க இதுக்கு போகிறோம், இப்போ உட்கார் போகிறோம். நல்லா கவனிங்க. எனக்கு இப்போ தான் தெரியுது எவருடைய மகள் அவஸ்தையாக இருக்கிறா, வந்து கையை வைங்க சொஸ்தமாவான்னு சொன்னது. பார்த்தா இப்போ தான் எனக்கே தெரியுது அவளுடைய மகளுக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் இயேசு எனக்கு சொன்னார். இப்போ தான் எனக்கே தெரியுது. அதுக்காக தான் கூப்பிட்டு காட்டுறேன். இதே வார்த்தையை தாங்க சொன்னார். ஆட்டோ ஓட்டும் போது கண்ணில் தனித்தனியாக ஊற்றுது. இவன் பார்க்குறாளா என்னன்னு தெரில. பின்னாடி அந்த மசாஜ்லேருந்து வந்தோம். நான் அழுதுனே வண்டி ஓட்டின்னு போகிறேன். ஓட்டின்னு போகும்போது ஜெபம் பண்ண போகிறேன், ஆண்டவரை குழந்தைய காப்பாற்றுங்க. கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. ஆண்டவர் இது உள்ள ஆவியானவர் உள்ளே பேசுகிறாரு, பயப்படாது, விசுவாசம் உள்ளவன. ஆமென். இந்த வார்த்தை அப்படியே சொன்னார். அதுக்கப்புறம் சரியாயிட்டேன், தெளிவாயிட்டேன். ஓ, பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாக இருந்தார். இப்போ தான் எனக்கு தெரியுது அவன் மகளுக்கு சொன்ன மாதிரி எனக்கு சொல்லிக்கிறாரு. கவனிங்க. அப்போ அப்புறமா பார்க்குறோம். அப்பொழுது இதை ஏன் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் செத்துட்டான். அது குழந்தை செத்துட்டான். அவன் வேலைக்காரன் வந்து சொல்கிறான், வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மரித்து போனார். 35. இனி ஏன் போதகரை? உடனே இயேசு என்ன பண்றாரு? ஜெபாலய தலைவனை பார்த்து சொல்றாரு. கவனிங்க என்ன சொல்றாரு? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாது. உடனே சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாரு அப்படின்றாரு. அவன் விசுவாசத்தை என்ன பண்ணல, அவன் எங்க சோர்ந்து போயிட்டு அவனை விட்டு அவங்க கூட போயிட விட்டான்னு சொல்லிட்டு ஏசு சொல்றாரு. உண்மையிலேயே அதான் உண்மை. இப்படி கேட்ட உடனே அவன் ஏற்கனவே அவனுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் இல்லை, அவர் கையை வச்சா இது வந்து ரொம்ப பலவீனமான விசுவாசம். ஹலோ, அதனால்தான் இயேசு என்ன பண்றாரு, சுதாரிச்சுக்கிறாரு. டேய், நான் உன்னை காப்பாத்துறேன், நீ என்ன பண்ணு, நீ அவங்க கூடவே சேர்ந்து போயிட போற. என்னது, சொன்னவங்க கூட சேர்ந்து போயிட போற, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாருன்ட்டு என்ன பண்றாரு? பேதுருவையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் 37 வேறொருவரும் தம்மோட வருகிற இடத்திற்கு இடம் கொடாமல் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து ஒப்பாரி சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன ஒப்பாரி வைக்கிறதுன்னா, பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார் என்றால் வன்னிய கெக்கபக்கன்னு சிரிக்கிறாங்க. கீழே பாருங்க. அதற்காக அவரை பார்த்து கெக்கபக்க சொல்லுங்க, கெக்கபக்க, இதையும் சொல்லுங்க, கெக்கபக்க. எதுவுமே சொல்ல மாட்டீங்களே நீங்க. என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. சில சமயங்களில் விசுவாசம் வந்து பைத்தியக்காரத்தனமா தெரியும். ஹலோ இருக்கிறீங்களா? பைத்தியமா தெரியும். இதெல்லாம் ஆகுமா அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும். அப்போ பார்க்கும்போது சிரிப்பாங்க. அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோட வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கோவி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாயிருந்தாள். அவர்கள் பட்டு பிரமித்தார்கள். ஹலோ, அதை ஒருவருக்கும் அறியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடும்படி சொன்னார். அங்க 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, இங்க 12 வயசு பொண்ணு. 12
என்ன ஒரு ஆண்டவர் பாருங்க. ஆமென். பிரச்சனை எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் சரி. ஹலோ சொல்லுங்க, பிரச்சனை எவ்வளோ பெருது? கக்கா பக்கா சொல்ல இதை சொல்லுங்க. பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் ஒருத்தர் சொல்லனா கூட எல்லாரும் சொல்ல வைப்பேன். என் வாழ்க்கையில் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஆமென். அவர் மாற்றுவார், என் பிரச்சனையை அவர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இது இருக்கிற பிரச்சனைக்கு மட்டும் நான் சொல்ல, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையை அட்டன் பண்ண போகிறோம். ஹலோ, யோசுவாவை மோசே செத்துட்டான். இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துக்கு போகணும். ஆண்டவர் சொல்கிறார், ப்ரிப்பேர் பண்ணுறார், அவங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறார். நிறைய பேர் சபைக்கு வந்தால் அன்னைக்கு இருக்கிற பிரச்சனை போகணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஹலோ, அன்னைக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு போனால் போதண்டா அப்பா, இந்த பிரச்சனை போயிடுச்சுன்னா மறுபடியும் எந்த பிரச்சனையும் வராது, வாழ்க்கையில் நிம்மதியாக இல்லைன்னு பார்ப்பாங்க. அப்படி ஆகாதே. இந்த பொல்லாத உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பொல்லாத பிரச்சனையும் வந்துதான் இருக்கும். அது எப்படின்னா, எப்போ தீரும் அப்படின்னா, உங்கள் மைண்டு ரினியூ ஆகிற வரைக்கும். உங்கள் மைண்டு சில பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணினே இருக்காங்க. ஹலோ, இந்த ஐம்புலன்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மனது. நான் ஒரு போர்டே ரெடி பண்ணுறேன். ஒரு ஸ்கெட்ச் வச்சு வரைஞ்செல்லாம் உங்களுக்கு சில காரியங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மைண்டில், இந்த ஆத்மாவில் சித்தங்கொள்ளும் திறன், உணர்வு, அறிவு, இது 3 இருக்குது இந்த ஆத்மாவில். அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த ஐம்புலன்கள் தொடர்றது, பார்க்கறது, நுகர்றது, ருசிக்கிறது, உணர்றது, கேட்கறது, இதை பேஸ் பண்ணி இந்த அறிவு, இந்த உணர்வு, ஒரு காரியத்தை செய்யுது. இது எல்லாமே இதில் ஆளப்படுது. கவனிங்க. இந்த மனது என்ன பண்ணோன்னா, பார்க்குற காரியங்களில் ரொம்ப அட்ராக்ட் ஆகும். அதனால் ரொம்ப நாள் கண்ணை மூடினது ஜெபம் பண்ணால் நல்லது. ஏன்னா இந்த பிரச்சனை கண்ணுக்கு தெரியாது. ஒருத்தவங்க பார்த்தீங்களா, எதனா ஒரு பிரச்சனை நடந்தால் உடனே கண்ணை மூடுவாங்க. நான் மூடிக்கிறேங்க, நான் மூடியிருக்கிறேன், என்ன சொல்ல உங்களை சொல்கிறேன், நான் மூடிக்கிறேன்றீங்க. கண்டிப்பாக எதனா ஒரு பிரச்சனை வந்தால் கண்ணை மூடுவாங்க. ஐயோ, ஏன்னா அவங்கள பார்க்க விரும்பலை, பார்க்கறதுக்கு பிடிக்கல. என்ன காட்டுது? கண்ணை மூடுறது. எனக்கு பிரச்சனையை பார்க்க பிடிக்கல. அதை தான் விசுவாசம் சொல்லுது. பார்க்காத, பிரச்சனையை பெருசா முன்னாடி வைக்காது. ஒருத்தர் சொல்லுவார், 100 கணக்கான 500 ரூபாய் நோட்டு ஒரு ரூம் ஃபுல்லாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு ரூபாவை இல்லை 2 ரூபாவை எடுத்து கண்ணில் வச்சு இப்படி மறைச்சா, 1 ரூபாய்க்கு பின்னாடி இருக்கிற 500 ரூபாய் கட்டுங்க கண்ணுக்கு தெரியாது. அந்த 1 ரூபாய் மட்டும் தெரியும். ஒரு சிக்கையும் ஒரு மக்கையும் வச்சா அந்த சிக்க மக்கட்டா தெரியும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பிரச்சனைய இந்த 1 ரூபாய் மாதிரி வச்சுன்னுக்குறாங்க. ஹலோ, இந்த 1 ரூபாய் காயின்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு 500 ரூபாய் காயின்ஸ், 500 ரூபாய் பார்க்கணும். அப்படியே மத்தேயு 14வது அதிகாரம் 22. இவரும் அப்படிதான் பார்த்தாரு. கவனிங்க, நல்லா விசுவாசத்தில் இருந்த ஒரு சீசன் பேதுரு. பாருங்க, கடல் மேலே நடந்தது. 14ஆம் அதிகாரம் 22லேருந்து 34.
இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். எடுத்துட்டீங்களா? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். தனியாக இருக்கிறார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்று இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். அவர் இயேசுன்னு தெரில அவங்களுக்கு. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஹலோ ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இவன் யாரு? மீன் பிடிக்கிறவன். நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரியும். ஒரு நாள் யோசித்திருப்பான் போல, மீன் பிடிக்கும் போதெல்லாம் இந்த தண்ணி மேலே நடந்தால் எப்படி இருக்கும்? இல்லை தண்ணியில் நடந்தால் எப்படி இருக்கும்? தண்ணியை போட்டுன்னு நடந்தால் எப்படி இருக்கும்? ஹலோ, கவனிங்க. தண்ணியில் நடந்தால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துருப்பாங்க. பாருங்க, கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். கவனிங்க, நடந்தானா? ஹலோ, நடந்தானா? நடந்தானா? உக்காந்தானா? நடந்தானா? தண்ணியில் நடந்தானா? தண்ணியில் நடந்தானா? கடலில் நடந்தானா? நான் தண்ணியில் நடந்தாங்க, நீங்கள் கடலில் நடந்தாங்க. கடலில் தானே நடந்தான், தண்ணியில் நடந்தான், ரெண்டுமே ஒன்று தானே. கொஞ்சம் நல்லா கவனிங்க. காற்று பலமாக இருக்கிறதை கண்டு ஹலோ பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பார்வை எங்க வச்சிட்டான்? ஹலோ, பார்வை எங்க வச்சான்? காத்துலயும் அந்த காத்து பலமா இருந்ததுன்னா என்ன இருக்கும்? அலை, இந்த தண்ணி எப்படி இருக்கும்? இப்படி ஆடல, தூக்கம் வருதான்? ஆடல, அந்த மாதிரி தண்ணி ஆடி இருக்குது. ஆட மொத்தம் என்ன பண்ணியிருக்கான்? அதை பார்த்துட்டு ஆள் என்ன பண்ணிட்டாரு? மெரசலாயிட்டேன். மொததகா பார்த்த உன்னை பெஜராயி போய் நின்னேன் கண்ணு. இஸ்னாலி இல்லாம ஊத்த வச்சு பத்த வச்சு கோயா தண்ணி என்ன. ஐயோ, மெரசல் ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்? நந்துட்டான். எதை பார்த்து நடந்தான்? இயேசுவை பார்த்து நடந்தான். ஹலோ, இயேசுவை பார்த்து தான் நடந்தான். இயேசு மேல இருக்கிற கண்ணை எடுத்து அடிக்கிற காத்து மேல பார்த்தான். திடீர்னு மேல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்படி நின்று இருந்தவன் லொடக்குன்னு உள்ள போயிட்டான். நிறைய பேர் கண்ணை எங்க வச்சிடறாங்க? பிரச்சனைல வச்சிடறாங்க பாருங்க. ஆளுங்கடானா தத்த
தத்தளிச்சுன்னுக்கிறான். காப்பாத்து ஆண்டவரே. ஏண்டா உனக்கு தான் நீச்சல் தெரியுமே, எங்க காப்பாத்துறது? என்ன பண்ணாரு இயேசு? உனக்கு வேணும், போ உள்ளே போ அப்படின்னாரா? அதெல்லாம் சொல்லவே இல்லை. இல்லை, நான் கற்பனை இது பேசும்போதே கற்பனை பண்ணி பார்க்குறேன். இப்படி தண்ணி மேலே இருந்தேன், திடீர்னு பள்ளத்தில் உயிர்ந்தா. ஹலோ, பள்ளத்தில் உயிர்ந்தா எப்படி இருக்கும்? தலை மட்டும் தெரியும்ல. அந்த மாதிரி பேதுருக்கு தலை மட்டும் தான் தெரிஞ்சது. ஆண்டவரே ஆண்டவரே நீ இருக்கிறான். கவனிங்க, ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அப்பளம் விசுவாசியா? யாரா அப்பளம்? கவனிங்க, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட? என்ன தானே பார்த்தேன், என்ன தானே பார்க்கணும் நீ? எதுக்கு காத்த பார்த்த? இப்ப பேர் தலை மட்டும் தெரியுது. நிறைய பேருக்கு தலை தெரிஞ்சு தலை தெரிஞ்சுன்னு. எப்போ ஆண்டவரே காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எதுக்கு பயப்படணும்? எனக்கு உங்களை பார்க்கறத விட அந்த கற்பனை தான் என் மனசுல ஓடின்னு இருக்குது. ஒரு தடவை இவனுங்க அங்கங்க குழி நோண்டி வச்சிருப்பான். ஒரு தடவை நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு வந்துன்னு இருக்கிறோம் ஃப்ரெண்டுங்க எல்லாம். பாம்பு நகராண்ட தான் நினைக்கிறேன், அந்த பிடிசி ஆண்ட நடுவில் ஏதோ பள்ளத்தை நோண்டி வச்சிருக்கானுங்க. நந்து வந்துன்னு இருந்தேன் பாருங்க, திடீர்னு பட்ட வார்த்தை காணும். ஒரு சவுண்டு, தண்ணி சவுண்டு. என்னன்னு பார்த்தா கை மட்டும் தான் தெரியுது. கை மட்டும் தான் தெரியும். அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. கை மட்டும் தான் தெரிஞ்சுது பாருங்க. என்னடா இதுன்னு பார்த்தா ஸ்லாப்பு வச்சுன்னு உள்ள அவனை தூக்கி பார்த்தா காலு கையெல்லாம் வெயிட்டிங்கன்னு எடுத்து தூக்கணும். பார்த்தா களிமண் சேர. ஐயோ ஐயோ, பேதுரு அந்த மாதிரி தான் ஆயிட்டுக்குது. ஆண்டவரையே பார்த்து இருந்துவேன், திடீர்னு என்ன பண்ணிட்டான், காத்தியம் கடலையும் பார்த்து வடக்குன்னு உள்ள போயிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணல, அவனை பில்ல பாருங்க. ஏன் சந்தேகப்பட்டேன்னு கேட்குறேன். ஹலோ, ஏன் சந்தேகப்பட்டேன்? நம்மளுடைய கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். நம்மளுடைய விசுவாசம் பார்வை. நான் விசுவாச கண்ணன் என் யூடியூப் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், விசுவாச கண்ணை பற்றி பேசியிருப்பேன். வேதம் சொல்லுது ஆவிக்குரிய கண்ணுன்னு, இன்னொன்று மனக்கண்ணுன்னு சொல்லுது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கண்ணு தான். வேதத்துக்கு சொல்கிற கண்ணை பற்றி பார்க்குறதே கிடையாது. அந்த கண்ணில் மருந்து ஒன்றும் நிறைய பேருக்கு. மனக்கண் ஏன் ஒருத்தங்க அந்த பிரச்சனையை மட்டும் பார்க்குறாங்கன்னா, மனக்கண் திறக்கப்படல, இந்த ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்படல. அதனால தான் பவுல் சொல்கிறார், உங்கள் மனக்கண்கள் பிரகாசம், அதாவது இருக்கிற கண்ணு இன்னும் நல்லா தெளிவாக பார்க்கறதுக்கு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்றது. நம்ம சிரிச்சு பேசுறதுனால நான் பாருங்கள், நான் கூட அவ்வளோ ரொம்ப நாள் ஆச்சு இந்தமாரி சிரிச்சு கண்ணில் தண்ணியே வந்துச்சு. சிரிச்சு பேசுறதுனால சப்ஜெக்டை விட்டு போயிட தேவையில்லை. கொஞ்சம் விசுவாசத்தில் பாருங்கள். இந்த கண்ணில் உள்ளே இருக்கிற அந்த மனக்கண், இந்த ஆவிக்குரிய கண்ணு தெரியணும்.
பேதுரு இயேசுவை பார்க்குற வரைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் அவனுடைய மனது ப்ரிப்பேர் ஆகிருந்தது, நல்லா இருந்தது. இயேசு மேலே வச்ச கண்ணை வச்சு இப்படி பார்த்தான் பாருங்க, வெளியே பார்த்தான், உடனே உள்ள போயிட்டான். அப்போ பார்வை எங்க இருக்கணும்? இயேசு மேலே தான் இருக்கணும். அங்கே பார்த்தோம், பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மற்ற பிரச்சனைகள் எதையும் பார்க்கல, காசை பார்க்கல, போச்சு உடம்பை பார்க்கல, மற்ற ஜனங்களை பார்க்கல, எதையும் பார்க்கல, இயேசுவை மட்டும்தான் பார்த்தான். இயேசுவை மட்டுமே பார்த்து தொட்டா சுகமாயிட்டான். இவனும் ஆண்டவர் திட்டுறாரு, ஏன் சந்தேகப்பட்டேன், ஏன் சந்தேகப்பட்டேன்னு திட்டுறாரு. அப்போ இவன் மட்டும் இல்லை, மொத்தம் 12 பேர், 11 பேர் படகுல உட்காந்துக்கிறான். படகுல உட்காந்துக்கிறான். என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவரே, பேதுரு மட்டும் நடக்க வைக்கிறீங்க, எங்களையும் நடக்க வைங்க, நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு இறங்கி இருக்கணும்ல. இறங்கி எப்படி ஒரு வண்டி பெட்ரோல் இல்லைன்னா தள்ளுவாங்க, அந்த மாதிரி படகை இறங்கி எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும்? தள்ளி இருக்கணும் கடலில். ஹலோ, இருக்கிறீங்களா? ஒருத்தருக்கு மட்டும் ஆண்டவர் அவர், பச்சைபாதம் உள்ள கர்த்தர் அவர். ஆமென். எல்லாருக்கும் ஆண்டவர் அவர். ஆமென். எல்லாரையும் நடக்க வைக்கிறதுக்கு அவரு ஆசைப்படுறார். சில நம்ம பாட்டு பாடணும்ல, சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட இருந்தார். தானியேலு, சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அவங்க வந்து நெருப்பில் போட்டாங்க, தானியேலை சிங்கக்கெபியில் போட்டாங்க. அவங்கவுங்க காலத்தில் அவங்கவுங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன், நம்ம காலத்தில் நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன். ஹலோ ஹலோ, இருக்கிறீங்களா? என்னையும் தூக்கி சிங்கக்கெபியில் போடுங்க, அந்தமாதிரி விசுவாசம் வரதா பார்க்குறேன். அதெல்லாம் வேணாம். என்னையும் தூக்கி நெருப்பில் போடுங்க, அதுமாதிரி விசுவாசம். அவங்களுடைய சுச்சுவேஷன் வேறு, நம்மளுடைய சுச்சுவேஷன் வேறு. அவங்களுடைய சூழ்நிலை வேற, நம்மளுடைய சூழ்நிலை வேற. என் சூழ்நிலைக்கு எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வாங்க, என் சூழ்நிலையில எப்படி விசுவாசத்துல என்ன நடக்க வைப்பார், அப்படி பார்க்கணும் பாருங்க. உங்க கண்ணு அதை பத்தி தான் நான் பேசுறேன். பிரச்சனையை பார்க்குதா இல்லை ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்குதா, ஆண்டவரை பார்க்குதா? ஹலோ, அதை தான் நம்ம பார்க்குறோம். மார்க் 9:17 இதை வாசிக்க வேணாம், இதை அப்படியே எடுத்து வச்சுங்க. மார்க் 9:23-24 அதை எடுத்து வச்சுங்க. கடைசியாக வாசிப்போம். ஒரு இது போயிட்டு வந்துடும், இன்னொன்று பார்க்கணும். இதை கடைசியாக இந்த வசனத்தை நான் மறந்துட்டேன்னா கூட சொல்லுங்கள், சரிங்களா? இதை ஒரு கையில் எடுத்து வச்சுங்க, ரைட்டு கையில், லெஃப்ட் கையில் ஸ்ட்ரெயிட்டாக 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. வாசிங்கம்மா. 2ஆம் அதிகாரம் 5-15. இது ரொம்ப நீட்டாக போகும். இதில் இருக்கிற இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். பாருங்க, எலியான்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், தெரியல? எலியா வந்து மொத்தம் 8 அற்புதங்கள். டைம் ஆயிடுச்சு, சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. யோர்தான் ஆறை பிரித்தான், துறவில் விஷ தண்ணீரை மாற்றினான், கரடி சிறுவர்களை சாவடிச்சுது, வாய்க்கால தண்ணீரால் நிரப்புந்து, விதவியின்
பாத்திரத்தில் எண்ணெயை வார்த்தது, ஒரு சூனமியான்றவளுக்கு குழந்தைய பிறக்க வச்சது, அவனுடைய மகனை உயிரோடு எழுப்புந்து, ஒரு சாப்பாட்டில் இருக்கும்போது சாப்பாடு வந்து விஷமாக இருந்தது, அதை மாற்றினான். இந்த மாதிரி ஒரு 8 அற்புதத்தை செஞ்சான். கவனிக்கிறீங்களா? எலியா 8 அற்புதத்தை செஞ்சான். எலிசா வந்து சாரி, இது எலிசா செஞ்சது. எலியா வந்து மழையும் பனியும் நிற்க வச்சான். மாவு எண்ணெய் குறையாமல் இருந்தது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய 51 பேர் மேலே அக்கினி விழ வச்சது. இந்த மாதிரி ஒரு 8 அற்புதங்களை எலியா செஞ்சான் பாருங்க. அதே மாதிரி எலிசா அவன் வந்து இவனை விட 8 அற்புதம் எக்ஸ்ட்ரா செஞ்சான். அவனுடைய அபிஷேகம் அப்படியே வந்தது. எப்படி வந்ததுன்னா, கவனிங்க, இவனுடைய அந்த அபிஷேகம் இவன் வாழ்க்கையிலும் அப்படியே கடந்து வந்ததுக்கான காரணம் வந்து பார்வை. சொல்லுங்க, பார்வை. பார்வை உங்களை எழுந்து குதிக்க வைக்கணும் போல இருக்குது. ஒரு மாதிரி உட்காந்துக்கிறீங்க. பிரசங்கம் பண்ணுற தூங்க வச்சுட்டோம். ஹலோ, சரி, கவனிங்க. எலியா தீர்க்கதரிசி 8 அற்புதங்களை செஞ்சான். எலிசாவும் 8க்கு மேலே 8 16 அற்புதம் செஞ்சான். லாஸ்ட் அற்புதம் அவன் செய்யல. என்னாச்சு? அவன் எலும்பு மேலே விழுந்து ஒரு பிணம் உயிர் பெற்றது. ஓகே, இந்த விசுவாச பிரச்சனையை பார்க்காம விசுவாசத்தில் எப்படி வளருது அதை தான் பார்க்க போகிறோம். கவனிங்க. இங்கே என்னன்னா, எலியா வந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறத வந்து எலிசா கிட்ட சொல்லிட்டான். கவனிங்க. எலிசா கிட்ட சொன்னதுனால எலிசா வந்து அவனை விடவே மாட்டான். விடாம அவன் பின்னாடி நான் வருவேன் சொல்லி அவன் பின்னாடியே போகிறான். பின்னாடியே போகும்போது கடைசியாக கேட்குறான், என்கிட்டேருந்து நீ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்கும்போது எலிசா சொல்கிறான், உன் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். கேட்டான்ல, அதுக்கு அவன் ஒன்று என்ன பண்றான், சவால் விடுறான். அவனுக்கு வந்து அந்த கிடைக்கிறதுக்கு ஒரு நிபந்தனையை வைக்கிறான். இது நீ இந்த மாதிரி இருந்தா உனக்கு ஆகும்பா அப்படின்னா, ரெட்டிப்பா வேணும்ன்றான். அந்த ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பா வேணும்ன்றான். அப்போ அது சொல்றான், ரெட்டிப்பா வேணும்னு இவன் கேட்டானா, அதுக்கு எலியா சொல்றான், அதற்கு அவன் ரொம்ப என்னது கிடைக்க கஷ்டம்பா, என்னது ரொம்ப கிடைக்க கஷ்டம் இது, ஆனா கிடைச்சுதா, எப்படி கிடைச்சதுன்னு பாருங்க. நான் சொல்றேன், கவனிங்க, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்னை நீ பார்த்தீன்னா உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்படி பேசினே இருக்கும்போது அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ, கவனிங்க, அக்கினி ரதமும்
அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் எலியா அப்புறம் பரலோகத்திற்கு ஏறி போனான். ஆ அதை எலிசா ஆ என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அவன் அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக பிரித்தான். போதும். பாருங்க, அங்க என்ன வந்தது? அக்கினி குதிரையும் ரதமும், அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர் நடுவாக வந்து இருவரையும் என்ன பண்ணுச்சு? இருச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று, இது அக்கினி ரதம், அக்கினி குதிரை, அதுக்கப்புறம் வேற ஒன்று என்ன இருக்கு? உங்களை ஏன் கேள்வி கேட்குறேன்னா தூங்குறீங்க. தூங்கக்கூடாது. சொல்லுங்க. பைபிளை கையில் வச்சுக்கினே நான் ஆன்சர் பேப்பரை கையில் கொடுத்துட்டே கேள்வி கேட்டுனுக்கிறேன். சொல்லுங்க, என்னது? அப்புறம் மூணாவது என்னது? எனக்காக கை தட்ட வேணாம், ஏபேஸ்க்கு கை தட்டுங்க. வா, கை தட்டணும், நீ மட்டும் கை தட்டுப்பா. ஆமாம், ஏன்னா இவங்கள பயங்கரமாகறாங்க. சூப்பராக நைன்டிங்க. கவனிங்க, அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் சுழற்காட்டு. இதை கொஞ்சம் பார்க்க முடியுமா? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இங்க வந்து எலிசா வந்து அவன் மேல அவ்வளோ பிரியமா இருந்ததுனால, கவனிங்க, அவ்வளோ பிரியமா இருந்ததுனால அவனுடைய அபிஷேகத்தை கேட்டான். அதே சமயத்துல கர்த்தர் மேல அவ்வளோ ஒரு அன்பு இருக்கிறதுனால அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு தாக்கம் எனக்குள்ள வேணும் அப்படின்ற ஒரு வாஞ்சி அவனுக்குள்ள ஒரு நெருப்பா இருந்ததுனால இதை மூணுத்தையும் மேற்கொண்டான். அக்கினி ரதம், அக்கினி குதிரை, அந்த சுயல் காற்று எப்படி வரும் தெரியுமா? ஹலோ, மேலே பேனை பாருங்க. சுத்துதா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் கவனிக்கல அவங்க மேலே உயர்வு கவனிங்க, பயப்படாதீங்க. மூணு காரியத்தையும் கண்ணு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். சுயல் காட்டுனா இப்படி சுத்தம், பார்த்துக்கிறீங்களா? சுயல் காட்டு இப்படி சுத்துறது. அவங்க ரெண்டு பேரும் இப்படி நடந்து போயின்னு இருக்கும் போது ரெண்டு பேரும் பிரிச்சு எத்தனை போகுது. இவனுடைய பார்வை கொஞ்சம் கூட எலியா விட்டு விலகலை. நம்ம அங்கே பேதுருவை பார்த்தோம், அவன் என்ன பண்ணல, ஆண்டவரை பார்க்காம சூரியனையை பார்த்து உள்ளே போனான். இவனை பார்த்து அந்த ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். நம்ம பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? 15 எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசியின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். எப்படி நடந்தது? எப்படி பார்த்தாங்க? எதனுடைய அத்தாட்சினா 14 பாருங்க. 13 பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அதை இரு பக்கமாக பிரித்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அவனிய மேலேருந்து அவன் பார்த்த நேரத்தில் அந்த சுயல் காற்று, அந்த அக்கினி ரதம், அக்கினி குதிரை, அது மத்தியில் பாருங்க, இது ரொம்ப நம்மளுடைய சூழ்நிலைக்கு ரொம்ப முக்கியம். எப்படி கிடைச்சிருக்கோம் கொஞ்சம் பாருங்க. எப்படி கிடைச்சிருக்கோன்னா கண்ணும் பார்த்துச்சு.
ஆவியானவர் சொல்கிறார். ஹலோ ஹலோ, முக்கியமான இடத்துல கன்க்ளூஷனில் வந்துக்கிறேன். எலிசாவுடைய கண்ணும் எலியாவுடைய கண்ணும் 2 கண்ணும் எடுக்கும் போது அப்படியே பார்த்ததுனால எலியா மேலே இருந்த அந்த சால்வையை நீ என்னை பார்த்துட்ட, அதனால இந்த அபிஷேகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிட்டான். ஹலோ, ஆவியானவர் எனக்கு இப்போ கொடுக்குறாரு அந்த வெளிப்பாடு. அவங்க 2 பேர் கண்ணும் அப்படியே பார்த்துச்சு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துனே இருந்தாங்க எடுக்கும் போது. இவனுக்கு உண்மையா இருக்கணும்ல, இவன் என்ன பார்த்தானா பார்க்கலையான்னு எலியாவுக்கு தெரியணும்ல. எலிசா பார்க்குறானா அப்படின்றத பார்த்துட்டே இருந்திருக்கிறான். அவன் சுயல் காத்துல போகிறத அந்த ரதத்தில் போகும்போது என்ன பண்ணியிருக்கான், பார்த்துருக்கிறான். பார்த்ததுனால இப்படி சொன்னாரு, கண்ணும் கண்ணும் நோக்கியா கொள்ளை கொண்டல். நான் தெரியல எனக்கு அதுக்கப்புறம். கண்ணும் கண்ணும் என்ன பண்ணுச்சு, நோக்குச்சு. நோக்கு வர்மம். பார்க்கணுங்க, சொல்லுங்க, பார்க்கணும். ஹலோ, நான் கூட ஆண்டவரை கேட்டுக்கிறேன், ஆண்டவர் உங்களை நான் தரிசிக்கணும். ஆமே, நான் பார்க்கணும். பச்சபாதம் உள்ளவரை கேட்டால் செய்வார். ஆண்டவரை உங்களை பார்க்கணும். பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் தரிசனமான தேவன். நான் உங்களை பார்க்கணும். இப்போ உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். விசுவாசத்தில் என்ன பண்ணணும், பார்க்கணும். எப்படி அந்த ஸ்திரீ சூழ்நிலைகளை பார்க்கல, இயேசுவை மட்டும் பார்த்தான். எப்படி பேதுரு தண்ணியில் நடக்கிறதுக்கு இயேசுவை கேட்டான், வான்னு கூப்பிட்டாரு, அவரை பார்த்துன்னு தண்ணியில் நடந்தான். இவன் எலியா எடுத்துக்கொள்ளப்படுறத அப்படியே பார்த்தான். செம்ம ஸ்பீடுங்க அது ரதம். அந்த ஸ்பீடு மத்தியில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பார்த்தான். அப்போ நம்மளுடைய பார்வை, விசுவாச பார்வை ரொம்ப முக்கியம். ஹலோ, கஷ்டமாக இருக்குதுங்க நீங்கள் பேசுறது, சுகமாக வருது. எவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்குறது தெரியுமா, எனக்கே நீங்கள் காணிக்கை கொடுக்கணும். ஒரு வசனத்தை எடுக்க சொன்னல, ரைட்டு கையில் பிடிச்சிக்கிறீங்களா? ரைட்டு கையில் பிடிக்க சொன்னேன். மத்தேயு 9:23-24 கடைசி வசனம். மத்தேயு மார்க் 9. ஐயோ, உங்களால் நான் விட்டேன்ற போது. மார்க் 9 எடுத்து வாசிக்க கூட மாட்டாங்கப்பா இவங்க. 23 24. எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு, அந்த அசுத்தாவி போதும் கவனிங்க. நீங்கள் வந்து அசுத்தாவி பிடித்த ஊமையும் செவிடுமான ஒரு பையனை என்ன பண்ணுறான்னா கூட்டின்னு வரான் இயேசுக்கிட்ட. நீங்கள் வந்து அவனால் இதை சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, இதை என்னால் செய்ய முடியும்னு நம்புறியா அப்படின்னு கேட்குறாரு. கவனிங்க, விசுவாசிக்க முடியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு இவ்வளோ நேரம் கேட்ட பிரசங்கமே எனக்கு புரியல பாஸ்டர். கொஞ்சம் தெளிவாக பேசுங்க அப்படின்னீங்கன்னா இப்போ சொல்கிறேன். இவன் என்ன சொல்கிறான், நான் விசுவாசிக்கிறேன், என்னது என் அவிசுவாசம் நீங்கள் படி செய்யும். அது என்னடா கதையாகுது, இருக்குது ஆனால் இல்லை. நாயகன் படத்தில் கமல் பொண்ணு கேட்குற மாதிரி, நீங்கள் நல்லவரா கெட்டவர் அப்படின்ற மாதிரி இவன் என்ன சொல்கிறான், விசுவாசிக்கிறான் ஆண்டவரை, என் அவிசுவாசம் நீங்கபடி உதவி செய்யும். விசுவாசிக்கிறியா இல்லை அவிசுவாசிக்கிறியா? ஒரே ஒரு மேட்டர் தான்.
அவன் விசுவாசிக்கிறான். சில டிஸ்டர்பன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, எனக்குள்ள இருக்கிற விசுவாசமா இல்லையா அப்படின்ற மாதிரி டவுட்டை கிரியேட் பண்ணுது. வெளியே இருக்கிற காரியங்கள். ஓகேப்பா, நீ வந்துக்கிறது விசுவாசத்துல தான் வந்திருக்கிற, என்கிட்ட வந்துட்டல வரும். ஆமென். ஏசு அதாங்க பார்க்குறாரு, சொல்றாரு, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்போது ஜனக்கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். உடனே பார்த்தாரு, அதட்டி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் கூட உட்காந்து இருக்கலாம். விசுவாசம் இருக்கும், ஆனால் இல்லாத மாதிரி உணர்வுகள்லாம் வரும். ஹலோ, உணர்வுகளை நம்பக்கூடாது. ஏன் நம்பக்கூடாது தெரியுமா? உணர்வுகள் வெளியே இருக்கிற காரியங்கள்னால அட்ராக்ட் ஆகும். நான் குணமாயிட்டேனா இல்லையா எனக்கு சரியா தெரில, வார்த்தையை நம்புறியா, அது மட்டும் போதும். நம்ம சும்மா மேலோட்டமாக சொன்னால் கூட அதுவும் விசுவாசத்தாங்க. அதனால தான் சொல்ல வைக்கிறேன். நீங்கள் சில நேரத்தில் கெக்க பக்கம்லாம் சொல்ல வைக்கிறீங்க. அப்படி எப்படி நான் சொல்லுவேன்? சொல்லணும். ஆமே, நாமேன்னு கூட சரியா வர மாட்டேன். ஆமே, சொல்லணும். நீங்கள் சின்னதாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே கடுகளவு விசுவாசம். சின்னதாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா, என் பிரச்சனை போகும். இப்போ இவனை போல தான் விசுவாசம் இருக்கும், ஆனால் மேலோட்டமாக சில டிஸ்டர்பன்ஸ் ஒரு மாதிரி பெட்ஷீட்டு போட்டு மூடுற மாதிரி மூடும். இயேசுவின் நாமத்தினால அதெல்லாம் தகர்த்து எறியணும். ஆமே, உங்கள் பிரச்சனை என்ன பெருசாக இருக்குதா, வார்த்தையை பாரு, ஆண்டவரை நம்புங்க, போதும். அது போதும். பிரச்சனை போவாது அது உங்கள் கையில் இல்லை. ஹலோ, அவர் பார்த்துப்பார். ஆமே, அவர் பார்த்துப்பார். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளையும் பார்க்கல. நான் பதிலை பார்க்கலனாலும் நிச்சயம் இருக்குது, நடக்கும். ஆமே, நல்லா தான் தட்டுங்களேன். டைமிங் போயிடுச்சு. டைமுக்கு தட்டணும். கை தட்டுறது விசுவாசங்க. ஹலோ, உனக்கு சீக்கிரமாக வந்துடும், அவங்களுக்கு லேட்டாக வரும். கை தட்டுறது விசுவாசம். உங்களை மீறி ஒரு ஆமன் வருது பத்தியா, அதுவும் விசுவாசம். ஆமே, பைபிள் காலேஜில் நடத்தினே இருப்பாங்க. நான் மற்றவங்களுக்கு கொச்சல் கொடுக்குற மாதிரி ஆமேன்னு சொல்லின்னு இருப்பேன். நான் வார்த்தை லூசுப்பான் ஆமேன். உள்ள கொதிக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். வார்த்தை உள்ள வாங்க. இயேசுவின் நாமம். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு பாஸ்டர் கமல் கேட்டார், உனக்கு பிரயோஜனமாக இருக்கான்னு. எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் போயிட்டு வர்றது நல்லா தான் இருக்குது. இல்லை, நீ வளர்றியா அப்படின்னு, நீ உனக்குள்ளே ஒரு இது இருக்கா? ஆமாம், நான் சில காரியங்கள் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ, உங்கள் காதில் விழுலையோ, நான் புரிகிற மாதிரி பேசுகிறேனோ இல்லை புரியாத மாதிரி பேசுகிறேனோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லையா? இல்லைத்தான். ஏன்னா நான் ஆண்டோடைய வார்த்தையை என்னால் முடிஞ்சது என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பலவீனத்தில் உக்காந்துக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஒருத்தவங்களுக்கு இடுப்பு வலியாக இருக்கலாம், ஒருத்தவங்க தலைவலியாக இருக்கலாம். என் ஒய்ஃபுக்கு தலைவலி, இவருக்கு கால் வலி, எத்தனை பேருக்கு என்னென்ன வலி எனக்கு தெரியாது.
எதனா வந்து என்ன காலையில் வந்து உட்காந்து பார்த்துனேன், இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு முறைச்ச மாதிரி உட்காந்து, என்ன உனக்கு பிரச்சனை ஒரு மாதிரி பார்த்துனுக்கிறேன் என்ன புளிப்பா அப்படின்னு கேட்டேன். தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னாங்க. அப்போதான் நான் புரிஞ்சுக்கணும், ஓ என்னப்பா அதான் விவேக் கேட்குற மாதிரி பாரேன், இப்போ என்ன நீ ஆசையா பார்க்குற, அது கூட முறைக்கிற மாதிரியே குறி வைக்கிற மாதிரியே இருக்குது. ஆமாம், குறிதான் வைக்கிறேன். அந்த மாதிரி சில சமயத்தில் ஒருத்தவங்க ஒரு மாதிரி. இது என்ன கஷ்டம்னா, ஜென்ஸுக்கு கூட பிரசங்கம் பண்ணிடலாம், லேடிஸுக்கு வந்து பல விதத்தில் பல கோணங்களில் பார்ப்பீங்களா. இப்போ நான் எதனா பண்ணுறது உங்களுக்குள்ளே போச்சா போய் அன்றைக்கி சொன்ன பார்த்தீங்களா, ஒரே சைட்டில் 9 காரியங்களை அப்சர்வ் பண்ணுற திறமை இருக்குது உங்களுக்கு. அதனால் சில காரியங்கள்லாம் என்கிட்ட இருக்கிற லொட்டு லோசக்கு ஒட்டு ஒடுக்கு நானாவோ இருக்கும், அதெல்லாம் கவனிக்காதீங்க. ஹலோ ஆமே வந்துச்சா? ஆமே எதனா இருக்கும். எதுக்காக வந்திருக்கீங்க? ஆண்டவரை தேடி வந்திருக்கீங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்காந்துருக்குறீங்க. தேவையான வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரா? நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வரேன். வேடிக்கையாக பேசுகிறேன்னா ஆனால் எனக்குள்ள மனதில் இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே வந்துக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போகணும், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும், அவங்க உள்ளத்தில் விசுவாசம் எழும்பணும், அவங்க மேலே அதிகமான நம்பிக்கை பெருகணும், அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு தான் நான் வரேன். ஹலோ, ஏதாவது ஒன்று நடக்கணும், கண்டிப்பாக நடக்கணும். அது இன்னொன்று ஒய்ஃப் கிட்ட சொன்னேன் நேற்று நைட்டு. கவலையில் இருக்கிறவங்க நான் தான் சமட்டியை தச்சாலும் உடையாத பாறலாங்குது. நான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். லௌகீக கவலையில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டங்க. ஆண்டவரே வந்து அதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஆண்டவரால் ஒன்று முடியாத ஒரு காரியம் ஒன்று இருக்குதுன்னா கவலைப்படுறவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. ஹலோ இருக்கிறீங்களா? கவலை என்ன அது? வரக்கூடிய காரியங்களை இருக்கிறத இல்லைன்னு சொல்லி உக்காந்துருக்கு தான் கவலை. இருக்கிறீங்களா? ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எதுக்காக சிரிக்கிறாங்கன்னு எனக்கே தெரியல. பேதுருவை நினைச்சு சிரிக்கிறீங்களா? ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் எல்லாம் முடியும். அந்த முடிகிற ஆண்டவரை சரியா நம்பலன்னா என்ன பண்றது? அவங்களுக்காக என்ன பண்றது? இருக்கிறீங்களா? எழுந்து நிற்போம். மியூசிக் எல்லாம் போட்டு தயாராகிறான் சீரம் முன்னா. கவனிச்சிங்களா? 3 உதாரணங்களை காட்டின விசுவாசத்துல இருந்து. என்னென்ன திமுருக்குன்னு எழுதுக்கிறாங்க. சொல்லுங்க, 3 உதாரணம் என்னென்ன? பிரசங்கத்தை கவனிச்சிங்களா இல்லையான்னு அடுத்த வாரம் ஒரு பிரியாணி போட்டு வாங்கிட்டு வருவேன். யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பிரியாணி. 3 உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் அவங்க மட்டுமா கவனிச்சாங்க? சொல்லுங்கம்மா. 3 உதாரணம். அது அந்த ஃபஸ்ட்டு உதாரணத்துலேயே அது வந்தது. பெரும்பாடு உள்ள ஸ்ரீ தான் மெயின். அப்புறம் தண்ணி உள்ள போன பேதுரு விட்டீங்களே. 3 பேர். இந்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் சொல்ல வேண்டியதா, எலும்பு கடிக்கும் போது இந்த 3 பேர் ஞாபகத்துக்கு வரணும்.
மூளை எலும்பா, அது முட்டி எலும்பா, மார்கண்ட எலும்பா எனக்கு தெரியாது. ஆனால் எலும்பு கடிக்கும் போது பார்த்து ஒன்று சொன்னார், பெருக்கி வச்சுன்னா என்ன திட்டாதீங்க சரிங்களா? எலும்பு வாங்குவீங்களா? போகிறவங்க எலும்பு கறிக்கல்ல கூட எலும்பு கேட்க மாட்டாங்க. அவர் வேற சொல்லிட்டாரு, எலும்பு கடிக்கும் போது எதனா வேணாப்பா, எலும்பு வேணும், வெறும் கறியா போடு, 20 ரூபா 30 ரூபா ஜாஸ்தியாக கொடுத்தாலும் பரவாயில்ல. ஹலோ, 3 உதாரணம் ஞாபகத்துக்கு வரட்டும். எதுக்குன்னா விசுவாச கண்ணு ஆண்டவர் மேலேயே இருக்கணும். நிறுத்திடு.